வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு சில பேர் நான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். பட் ஸ்விங் ட்ரேடும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் இருக்கணும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி பை பண்ணி ஒரு வாரமோ 2 வாரமோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ விற்கிறது ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னோடய கோலே இது ட்ரேடிங் தான். ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த ஸ்டாக் எனக்கு ட்ரேடபிள் ஸ்டாக், ஷார்ட் டேர்மில் எனக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் வேணும், சீக்கிரமாக உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணணும், சீக்கிரமாக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். பட் இது ஃபுல் டைம் பிஸ்னஸ் கிடையாது. இதை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கணும். அதாவது முதல்ல டிசிப்ளின்னா என்னென்னா, சும்மா எப்போ பார்த்தாலும் மார்க்கெட்டை பார்த்துட்டே உட்காரக்கூடாது. டிசிப்ளினாக நான் இந்த இடத்துல தான் நான் என்ட்ரி ஆவேன், இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆவேன். ஸோ அதுதான் செகண்ட். இந்த அபிமன்யு கதை மாதிரி சில பேருக்கு என்ட்ரு ஆக தெரியும், எக்ஸிட் ஆக தெரியாது. அந்த என்ட்ரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக உங்களுக்கு தெரியணும். 3வது ரிஸ்க் ரிவார்டு சொல்லுவாங்க. அதாவது ரிஸ்க் அப்டேட். உங்களோட கேபிட்டலை நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. என்னோட கேபிட்டல் அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 50,000 ரூபா இருக்குதுன்னா 50,000 நான் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இந்த 3 ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வெல்த்தை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லாங்காக கூட போகலாம். பட் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லேயே கொஞ்சம் பணத்தை சீக்கிரமே நீங்கள் அக்குமுலேட் பண்ணி ஒரு சர்டன் பர்சன் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃபார் த இயர், அந்த இயரில் வர ரிட்டர்னை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15% வருதுன்னு வச்சுக்கலேன். இது மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு 20%, 23% வரைக்கும் கூட ஒரு வருஷத்தில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், ரிட்டர்ன் வரலாம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நான் உங்கள் சுந்தர், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். சரி, வாங்க நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம நிஃப்டி எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, நிஃப்டி எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அதாவது பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்டில் ஸ்டாக் இண்டஸ்ட்ரியில் ஒரு வார்த்தை இருக்குது, டோன்ட் ட்ரை டு கேட்ச் த ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கத்தியை கீழே போட்டோம்னா அந்த கத்தியை போய் நீங்கள் கீழே விழுந்துக்கிட்டு கத்தியை போய் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. எப்பயுமே டோன்ட் ட்ரை டு கேட்ச் த ஃபாலிங் நைஃப். அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் பேரிஸ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா, அதாவது மார்க்கெட் கீழே போயிட்டு இருந்ததுன்னா அந்த சமயத்தில் போயிட்டு என்ட்ரியை பார்த்து பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஷார்ட்டிங் மார்க்கெட்டில் செல் மார்க்கெட், அது அங்கே போயிட்டு நீங்கள் பை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பை பண்ணக்கூடாது. செல்லிங் மார்க்கெட்டில் செல்லிங் தான் பண்ணணும். இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இல்லாட்டினா டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதை ஒரு பேசிக் ட்ரேடிங் மார்க்கெட்டில் இந்த இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிமாண்ட் அண்ட் சப்ளையோட கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த ட்ரேடிங் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கிறது. அதனால அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ப்ளீஸ் அவாய்ட் ட்ரேடிங். பெட்டர் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துக்குங்க. இதுக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போய் பார்க்கும்போது அந்த ஐஃபோனோட விலை 75,000 போட்டிருக்கு. இப்போ 75,000 நீங்கள் பார்க்கும்போது ஐயோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, இன்கேஸ் இது ரேட்டு குறைஞ்சதானே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன, ஒரு நாள் அப்படியே டெய்லி போகிறீங்க வரீங்க, அதே 75,000 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பை பண்ண மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ப்ரைஸில் நிற்கும் போது அந்த இடத்துலையே ஊஞ்சல் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன ஆகும்னா, நிறையா ஐஃபோன் சப்ளையில் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஆனால் டிமாண்ட் இல்லை, யாருமே வாங்க மாட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட்டை குறைச்சி விற்பாங்க. ஸோ 75,000 ஐஃபோனை 70,000 மாற்றுவாங்க. அப்படி 70,000 5,000 குறைக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, போய் டெய்லி பார்த்துட்டு வரீங்க. அன்றைக்கி 5,000 குறைஞ்சினா என்ன பண்ணுவீங்க? 5,000 குறைஞ்சிடான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் வாங்குவீங்க. ஏன்னா 5,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அதே மாதிரி ஒரு நார்மல் ப்ரைஸோட ஒரு % குறையும் போது மக்கள் போய் ஸ்டாக்கு வாங்குவாங்க. அப்போ வாங்கும்போது என்ன ஆகும்னா, சில பேர் ஆகும் இப்போ 70,000 ரூபீஸ் வாங்குறான்னு வச்சுக்கலாம், நிறையா திரும்ப போய் எல்லாரும் வாங்குறான்னு வச்சுக்கலாம், எல்லா சப்ளையும் காலி ஆகிடும். திரும்ப எல்லாத்தையும் வாங்கிட்டாங்கன்னா சப்ளை இருக்காது, சப்ளை குறைஞ்சிரும். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப என்ன ஆகும்? 75,000க்கு போயிடும் ப்ரைஸ். ஐஃபோனோட விலை திரும்ப 75,000 போயிடும். நீங்கள் அந்த 70,000ல நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட்டுங்களா? இப்போ ஐயோ போச்சுன்னு சொல்லி உட்காந்துருப்பீங்க. சரி, இது ஒரு சினாரி. இன்னொரு சினாரி என்னன்னா, நிறைய பேர் 70,000 வந்தாலும் கூட இன்னமும் இந்த ப்ரைஸ் எனக்கு கரண்ட் ப்ரைஸுக்கு எனக்கு சூட்டபுளாக இல்லை, வாங்கல சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, இன்கேஸ்
அது 70,000 65,000 போச்சு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து பயங்கர கான்ஃபிடண்டாக போய் வாங்குவீங்க, ஏன்னா ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது. அப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க, திரும்ப ப்ரைஸ் மேலே போகும், டிமாண்டு ஜாஸ்தியாகும், திரும்ப ப்ரைஸ் 75,000 போகும். அப்போ 65,000 வந்து திரும்ப 75,000 போயிடும். அப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 10,000 rupees நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்குறீங்க, ரைட்டுங்களா? 70,000 வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 5,000 டிஸ்கவுண்ட். பட் ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, சப்ளை அண்ட் டிமாண்ட்றது இதுதான். யார் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி இந்த ப்ரைஸ் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட, ஒரு குறிக்கோளோட, ஒரு ரூல்ஸ் டிசிப்ளினாக இருக்கிறானோ அவனுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். அவசரமாக ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றதுல இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தாலும் கூட கம்மியான ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த கான்செப்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே. இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ளை அண்ட் டிமாண்ட்றது என்ன, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் டிமாண்ட், சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்னு சொல்லுவோம். டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஏரியா வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம், சப்ளை ஜாஸ்தியாக இருக்கிற ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், சரிங்களா? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இதை வச்சு நீங்க எப்படி என்ட்ரி பண்ணி எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேட் ஈஸியா பண்ணி நல்ல ஈஸியா பணம் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் தான் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி சார்ட் எடுத்துக்கங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல சூப்பர் ட்ரெண்டை பத்தி பேசியிருக்கோம். சூப்பர் ட்ரெண்ட்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்க யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். அது வந்து ஒரு ஈஸியான மெத்தட், ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாத மெத்தட். இது வந்து கொஞ்சம் ரெகுலர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அது போடுறேன். பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் ட்ரேட் மார்க்கெட்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா லாஸ் கண்டிப்பாக நடக்கும். லாஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பிஸ்னஸ்னால் லாஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு பயந்துக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த லாஸ்க்கு நீங்கள் பயந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வராதீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ட்ரேடிங் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டாக இருக்கணும். இந்த அமௌண்ட் இந்த மணி எனக்கு போனாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதையும் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு கேபிட்டல் வந்து ஒரு 50,000 வச்சுருந்தீங்கன்னா 25,000 பார்க் பண்ணிக்கோங்க. வெறும் இந்த 25,000 மட்டும் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணணும். 1,00,000 வச்சுருந்தீங்கன்னா 50,000 மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதை மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. மிச்சம் 50,000 யூஸ் பண்ணாதீங்க. அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அது வேறு மாதிரி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன், நான் என்ன எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் பேசிக்கலாக கம்ப்ளீட்டாக உங்களோட கேபிட்டலை டிப்ளாய் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் என்னோட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓகேங்களா? இப்போ அசியூம் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட 1,00,000 இருக்குது, ஆனால் நீங்கள் 50,000 தான் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது நிஃப்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம, ஓகேங்களா? இது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ அசியூம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த டைமில் இருக்கீங்க, உங்கள் மார்க்கெட், உங்களோட பொசிஷன் வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். எப்போ March 15th மார்ச்சில் நீங்கள் இருக்கிறீங்க, சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு மேலே இருக்குதுங்களா? எப்போயுமே வந்து 2 டாப் கேண்டிலோ பாட்டம் கேண்டிலோ டச் ஆகணும். மினிமம் 2 to 3 இதை டச் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ அப்போ நீங்கள் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இதை வந்து க்ளோன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி க்ளோன் பண்ணுங்கள். க்ளோன் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து வைங்க. அப்படி ஃபஸ்ட்டு இந்த இதில் வைங்க. நார்மலாக இங்கே வைக்கலாம், ஓகேங்களா? இந்த கேண்டிலுக்கு இது எவ்வளோ லோ போச்சோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம். பட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆனதுனால நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம், சரிங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து இந்த இடத்துல டச் ஆச்சு. ஸோ இது வந்து ஆங்கிள் சப்போர்ட் லைன், ஓகேங்களா? ஆங்கிள் ட்ரெண்ட் லைன், இது ஆங்கிள் ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். அது எப்படின்னா, இப்போ இது கீழே இந்த இடத்துல வந்துட்டு மேலே போச்சு இல்லைங்களா? இந்த பர்டிகுலர் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ 2 சப்போர்ட் லைன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன் வரைங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன். அதே மாதிரி இது வந்து மேலே எங்கேயில் டச் ஆச்சோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம க்ரீனில் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெட்டில் வச்சுக்கலாம், அப்படி, சரிங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட் லைன், இது ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ இங்கே பட்டுட்டு மேலே போயிருக்கு, திரும்ப வருது, இந்த சப்போர்ட் லைனை இப்போ பிரேக் பண்ணுது, ஓகேங்களா? நார்மலாக சப்போர்ட் லைனில் தான் நம்ம வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று வந்து இது வந்து அப் ட்ரெண்டிங் மார்க்கெட் மேலே போய்டும். இட் இஸ் மேக்கிங், அது வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகுது, சரிங்களா? அதே மாதிரி ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு போகுது. அப்படின்றப்ப இது வந்து அப் ட்ரெண்டிங் மார்க்கெட், நம்ம வந்து தாராளமாக பை பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் வந்து கீழே போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் போயிட்டு பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை பார்க்கக்கூடாது. இதில் தான் பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கணும், சரிங்களா? இப்போ இதில் இங்கே பட்டுச்சு, இப்போ இங்கே சப்போர்ட்டில் வந்துருச்சு, நான் இந்த இடத்துல நான் வந்து வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கணும்னா இப்போ தான் நம்ம வந்து நம்மளோட மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நம்மளோட மெத்தட்ஸ் என்னது? இண்டிகேட்டர்ஸ் போவோம். இண்டிகேட்டரில் போயிட்டு மல்டி இஎம்ஐன்னு ஒரு இஎம்ஐ இருக்குது, சரிங்களா? அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மல்டி இஎம்ஐயில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு 9 இஎம்ஐ, அடுத்து 14 இஎம்ஐ, 50, 100, 200, இல்லைங்களா? இதுதான் நம்மளோட இஎம்ஐ லைன். இந்த இஎம்ஐ லைன் நம்ம லாஸ்ட் சூப்பர் ட்ரெண்ட் வீடியோலையும் பார்த்துருக்கோம். எல்லாமே மேலே இருக்கணும். இப்போது இந்த 2 லைன் 2 சப்போர்ட்டும் பாருங்கள்.
இஎம்ஐ பாருங்கள், இஎம்ஐ க்ரீன் தான் 9 இஎம்ஐ இது க்ரீன் லைன். ஓகேங்களா, கொஞ்சம் டார்க் க்ரீனாக போட்டுக்கிறோம். ஸோ இங்கே இந்த இடத்துல வரும்போது க்ரீன் இஎம்ஐ இங்கனக்குள்ளே இருக்குது. இது வந்து கிராஸ் ஓவர் டவுன் ட்ரெண்டில் காமிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் நமக்கு, இந்த இடத்துல பை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி கேண்டில் விட்டுட்டு 1 hour கேண்டிலுக்கு போகணும் நீங்கள். ஓகேங்களா, 1 hour கேண்டிலில் பாருங்கள். இப்போ 1 hour கேண்டிலில் பார்ப்போம் நம்ம இதுக்குள்ள இந்த சரிங்களா. இப்போ பாருங்கள், இது லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் இப்போ ஆர்எஸ்ஐ எடுத்து பார்க்கணும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டைவர்ஜன்ஸ் சொல்லிட்டு, அதை பார்க்கலன்னு போய் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த இடத்துல ஒரு லோ, இந்த இடத்துல ஒரு லோ. நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள், இந்த இடத்துல லோ, இந்த இடத்துல லோ. லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு, இண்டிகேட்டர் ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டைவர்ஜன்ஸ். அண்ட் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் லைன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ராக்கெட்டை வர்றேன்னு வச்சிங்களேன், ஒரு ராக்கெட் நம்ம அனுப்புகிறோம் மேலே. ராக்கெட் செம ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ஜின் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணோன்னு என்ன ஆகும், இந்த போன வேகத்தில் அந்த மொமெண்டம் பிக்கப் பண்ணதுனால ஆஃப் பண்ணால் கூட அது ஒரு சர்டன் ரேஞ்ச் வரைக்கும் மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு அது மேலே போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, அப்போ என்ன ஆகும், போயிட்டு அப்புறம் திரும்ப கீழே விழுந்துடும். ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா வீக் ஆகிடுச்சு, அந்த மொமெண்டம் வீக் ஆகிடுச்சு. ஸோ அது ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைவர்ஜன்ஸ் அதே தான். இப்போ கீழே போயிட்டே இருக்கு, இந்த இடத்துல கீழே போயிட்டு இருக்கும்போது இந்த கீழே போன ஸ்ட்ரென்த் வந்து இங்கே வீக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, வீக் ஆனதுனால என்ன ஆகும்னா நம்ம ரிவர்சலுக்கு அசைன் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம். அதே போல் இது வந்து நமக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், டைவர்ஜன்ஸ் வேறு இருக்குது. இந்த இடத்துல இந்த கேண்டில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஒரு பிக் ரெட் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில், அப்புறம் இந்த ரெட் கேண்டிலில் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பிக் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், இல்லை மல்டிபிள் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த ஹோல் செட் ஆஃப் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆவீங்க, இந்த இடத்துல என்ட்ரு ஆவீங்க நீங்கள். இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் கொஞ்சம் கீழே வைக்கணும். அது எக்ஸாக்டாக அதில் வைக்க விட கொஞ்சம் கீழே வைக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து லாங் பொசிஷன். அதாவது இதுதான் நம்ம எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிக்கான ஐடியாங்க. இந்த 1:2 ரேஷியோன்றது தான் உங்களோட எப்போயுமே எக்ஸிட் ரேஷியோவாக இருக்குது, எக்ஸிட் ஃபார்மாட்டியாக இருக்கணும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படியே. ஸோ இது வந்து எனக்கு 1:2ன்னா இப்படி இன்க்ரீஸ் பண்ணினா 1:2. ஸோ இந்த இடத்துல அப்டேட் தெரியும், இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் 1:2 ரேஷியோ. ஓகேங்களா, ஸ்டில் ட்ரேட் இஸ் ஓப்பன். இப்படியே போனீங்கன்னா எங்கே க்ளோஸ்டான்னு பாருங்கள். இந்த இடத்துல க்ளோஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ உங்களோட ப்ராஃபிட் புக், உங்களோட டார்கெட் அச்சீவ்ட் ஹியர் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ட்ரு ஆனீங்க, இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இது நார்மல் ட்ரேடர் இந்த டைவர்ஜன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் ட்ரெண்ட் மெத்தடில் நார்மலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆவீங்க. இந்த க்ரீன் கேண்டில் போதும், இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. நார்மலாக என்ட்ரி ஆகி இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. அதுவும் ரைட் மெத்தட் தான். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வித்தின் 4 days. ஓகேங்களா, இதுதான். ஸோ இது வந்து 1 hour கேண்டில். பட் நம்ம வந்து 1 day கேண்டிலில் பார்த்தோம்னா வித்தின் 2 கேண்டில்ஸில் அது வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். 2 நாளில் அந்த ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆனால் நம்ம டெய்லி கேண்டிலில் பார்ப்போம். என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம வந்து இன்ட்ராடே 1 day பார்க்கல, நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோம், கொஞ்சம் நாள் வச்சு பண்ணணும். ஸோ இந்த சப்போர்ட் லைனை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம். 1:2 பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்ட்ரானது எப்போ, நம்ம என்ட்ரானது வந்து 21 March, எக்ஸிட் ஆனது 4th April. அங்கிட்டு ஒரு நாள், இங்கிட்ட ஒரு 9 நாளும் 13 நாள். இந்த ட்ரேட் வந்து 13 நாள் நமக்கு இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா, இதே நம்ம ஒரு ஸ்டாக்கை ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நான் லேட்டன்ட் வி எடுக்கிறேன். இல்லைங்களா, லேட்டன்ட் வின்னு ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். நான் எதுக்குன்னா உங்களுக்கு 2 விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு தான் அதில் எடுக்கிறேன். நான் ஏன்னா எப்போயுமே நீங்கள் வந்து ஏமாந்து அவசரப்பட்டுறக்கூடாது. அதுக்கு தான் என்னோட இது. இப்போ லேட்டன்ட் வியூவில் இந்த இடத்துல பார்ப்பேன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்படி டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைவீங்க. நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் வரைகிறீங்க வச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதில் பட்டிருக்கு, இப்போ கீழே போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு க்ளோன் பண்ணுவீங்க. க்ளோன் பண்ணி இப்படி கீழே வைப்பீங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுவும் நான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காட்டும். ஆனால் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் இங்கே போட்டு இங்கே வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா, இதுவும் சப்போர்ட் லைன். இப்போ நீங்கள் இண்டிகேட்டர் பாருங்கள், லோயர் லோ, இதுவும் லோயர் லோ. ஓகேங்களா, இந்த இதை பாருங்கள். இப்போ இந்த இது ஸோ லோயர் லோ. இப்போ நான் வந்து 1 hour கேண்டிலில் போய் பார்க்க போகிறேன், என்ட்ரிக்கு எடுக்கலாமா வேணாமான்ட்டு. சரி, டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகுது, எல்லாம் ஓகே. பாருங்கள், சூப்பரான டைவர்ஜன்ஸ் இது. ஓகேங்களா, இதுங்க இங்கே இருக்குது, சூப்பரான டைவர்ஜன்ஸ். ஓகேங்களா, சூப்பரான டைவர்ஜன்ஸ் தான். ஆனால் இதோட லோவை திரும்ப பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லோ இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. பட் எனிவே இட்ஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு டைவர்ஜன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். எப்போ என்ட்ரு ஆகலாம்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ், உங்களோட ஸ்டாப் லாஸை மார்க் பண்ணுவீங்க. இப்போ 1:2 நீங்கள் பண்ணணும். ஸோ 1 hour கேண்டில் வச்சு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஓகேங்களா, இதே 1 day கேண்டில் நான் போனேன் வச்சுங்க. டெய்லி கேண்டில் நான் போனோன்னா நான் எங்கே என்ட்ரி ஆவேன், இந்த இடத்துல என்ட்ரி ஆவேன்.
இவ்வளோ தூரம் ஸ்டாப். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப டேஞ்சரான பொசிஷனில் இருக்குது. பட் எனிவே ஒரு அசியூம் பண்ணுவோம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ 1:2 நான் பண்ணுறேன் வச்சுங்க, இந்த இடத்துக்கு வரணும், வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ட்ரு ஆனது வந்து டிசம்பர் 27, எனக்கு மார்ச் மாதம் ஸ்டாப் லாஸ் ஹிட். 3 months. இது வந்து சரியான ட்ரேடு கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை இது வந்து பிரேக் பண்ணணும். இந்த ஆங்கிள் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். இங்கே பிரேக் ஆகலை, இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. ஒன்று இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கம்மியான ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல என்ட்ரு ஆனீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதாவது 9.28% உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த இடத்துல என்ட்ரி ஆகி ரெசிஸ்டன்ஸ் லைனில் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடும். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா, நீங்கள் வந்து 1:2 ரேஷியோ பார்க்காம எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது வரைக்கும் உங்களை ஹோல்ட் பண்ணி நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அப்படி ஒரு மெத்தட்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட இஎம்ஐஸ்லாம் பாருங்கள், இந்த கிராஸ் ஓவர் ப்ராப்பராக இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சரி, 1 ஹவரில் போய் நம்ம பார்ப்போம். இங்கே 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆனது சூப்பர் என்ட்ரி. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம், இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பீங்க. நீங்கள் எல்லாமே க்ரீனாக இருக்கும். இங்கே பாருங்க 1 above இது பாருங்க, ப்ராப்பராக இல்லை. எனிவேஸ் ரொம்ப இன்னும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ ப்ராப்பர் என்ட்ரி கிடையாது. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி ஆனால் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ நல்ல ட்ரேட் எடுக்கணும்னா எப்போயுமே நீங்கள் வந்து ட்ரெண்ட் அப்பில் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வாங்க. இப்போது இதெல்லாம் இதை இங்கே பிரேக் பண்ணுச்சு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஹை. இது போய் பிரேக் பண்ணணும். இது வரைக்கும் உங்களுக்கு டார்கெட். ஓகேங்களா, நீங்கள் இந்த இடத்துல சப்போர்ட்டில் கூட வெயிட் பண்ணி இங்கே என்ட்ரி ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். பட் அகெயின் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ. இது பாருங்கள் ப்ராப்பராக ஹையர் லோ ஃபார்ம் ஆகி மொமெண்டமில் இருக்குது. பட் ஸ்டில் இஎம்ஐ எல்லாமே வந்து மேட்ச் ஆகலை நமக்கு. அதனால இந்த ட்ரேடை நம்ம வந்து டவுட்ஃபுல்லாக தான் எடுக்கணும். கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியாது. ஆனால் சப்போர்ட்டில் இருக்குது, டபுள் பாட்டமில் இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா, இது வந்து ப்ராப்பராக என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ட்ரேட் ஆனால். பட் நீங்கள் இதை பண்ணாங்க ரிஸ்க்கான ட்ரேட். ஓகேங்களா, நீங்கள் ப்ராப்பரான மெத்தடை யூஸ் பண்ணணும். சரி, 4000 ஸ்டாக்ஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா, ஒரே ஸ்டாக் எப்படி தொங்கிக்கிட்டு கூடாது. எல்லா ஸ்டாக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் என்ட்ரி ஆகணும். ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எப்போ என்ட்ரி ஆகணும்னா, இந்த டபுள் டாப்பை பிரேக் பண்ணி மேலே போகுது பார்த்தீங்களா, மேலே இந்த இடத்துல போகுது இல்லையா, இந்த டைமை நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த பிரேக் அவுட் இங்கே கொடுக்கு பாருங்கள், எல்லாமே இஎம்ஐயும் ப்ராப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகலாம். பட் ஆனால் டைவர்ஜன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இது மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போ ட்ரெண்டை நம்ம பிடிக்கணும். இப்போ போயிட்டு திரும்ப வருது பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். எப்படி இந்த ட்ரெண்ட் லைன் வரீங்கப்பா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ட்ரா பண்ணுங்க. இதை ஃபுல்லாக ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரீங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இந்த இதில் பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரி ஆக முடியுமான்னு பாருங்கள். முடியாது, சரியான என்ட்ரி கிடையாது, இங்கேயும் கிடையாது. இந்த என்ட்ரி பாருங்கள், இந்த என்ட்ரி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 hour கேண்டில் போட்டு பாருங்கள். இந்த இடத்துல 1 hour கேண்டில் போட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிவர்சல் சைன் தெரியுதுங்களா. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஸோ லோயர் இருக்குது, ஆனால் இங்கே ஹையர். ஸோ இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குது. 1 day போய்ங்க, இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குதுங்களா. இப்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகணும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 1:2. நீங்கள் என்ட்ரி ஆகிறப்போ 6 November 2023. எக்ஸிட் வந்து 20 November. வித்தின் 15 days. ஓகேங்களா, 15 daysல உங்களுக்கு இந்த அமௌண்ட் போகுது. இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸல் சீட்டில் போட்டு இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி கால்குலேட் பண்ணுறது. இப்போது உங்கள்கிட்ட 50,000 இருக்குது. சரிங்களா, 50,000க்கு நீங்கள் எவ்வளோ யூனிட் வாங்கலாம், என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் நம்ம பார்த்துக்கலாம். என்ட்ரி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எவ்வளவு, 416 நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். சரிங்களா, எவ்வளோ யூனிட் நம்ம வாங்குவோம், இது டிவைட் பை இது, இட் இஸ் 120 யூனிட் ஈக்குவல் டு 120. இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். 120 யூனிட் நம்ம வாங்குகிறோம். அதுக்கு நான் செலவு பண்ணுறது இந்த இடத்துல போடுக்கிறேன். எவ்வளோ ரூபாய் அதுக்கு ஆகும், 50,000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். எக்ஸிட் ஆக போகிறேன் 459. இல்லை, 459 ரூபாயில் நான் எக்ஸிட் ஆகிறேன். 459. குவான்டிட்டி ரிமைன்ஸ் சேம். சரிங்களா, இங்கே எவ்வளோ வரும் அப்போ எனக்கு, இவ்வளோ வரும் எனக்கு. ஈக்குவல் டு திஸ் மைனஸ் திஸ் இஸ் 5,000 rupees எனக்கு ப்ராஃபிட். எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், ரேட் ஆஃப் எவ்வளோ ரிட்டன் எனக்கு வருதுன்ட்டு. 10% ரிட்டன் வித்தின் 5 days or 15 days. ரைட்டுங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களை ROI கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரிட்டர்ன் வரும். மல்டிபிள் ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இது மூலமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நல்லா பவர்ஃபுல்லாக நீங்கள் பில்ட் பண்ணணும். உங்களுக்கு நான் இன்னொரு ஸ்டாக்கு நான் ட்ரை பண்ணுறேன், காட்டுறேன். இன்னொரு ஸ்டாக் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஃபார் யுவர் டாடா கெமிக்கல்ஸ் எடுக்கலாம். டாடா கெமிக்கல் எப்போ நம்ம என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் ஆகணும்னு பார்ப்போம். ஸோ டவுன் ட்ரெண்ட்லேருந்து இங்கே வந்து அப் ட்ரெண்ட் போச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா, இந்த இடத்துல ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதை க்ளோன் பண்ணுறோம், இந்த இடத்துல வைக்கிறோம். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல படுது. இந்த இடத்துல படும்போது டைவர்ஜன்ஸ் எதாவது இருக்கா பாருங்கள், எதாவது இருக்குதா. 1 hour போய் பார்ப்போம். இது என்ட்ரி கரெக்டாக பார்ப்போமா. பார்த்தீங்களா, இது லோ,
இது லோயர் லோ. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இந்த லோவையும் பாருங்கள். ஸோ இந்த லோவுக்கும் டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, சூப்பராக ஃபார்ம் ஆயிருச்சுங்களா. ஸோ யூ கேன் டேக் அன் என்ட்ரி. நான் என்ட்ரி எப்போ இந்த இடத்துல எடுப்பீங்க நீங்கள்? என்ட்ரி இந்த இடத்துல இமீடியட்டாக எடுக்கக்கூடாது, போயிட்டு திரும்ப வருது பாருங்கள், இதுதான் ரிவர்சல். இது என்ன ஹையர் லோ, ரைட்டுங்களா. ஸோ ஹையர் லோ ப்ராப்பராக உங்களுக்கு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நவ் யூ கேன் என்டர். எங்கே என்டர் ஆவீங்க? இந்த இடத்துல என்டர் ஆகிறீங்க. இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. 1:2 நம்ம பார்க்குறோம். இது 1 hour கேண்டலுங்க. ஸோ சம்டைம்ஸ் ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு நான் 1 hour கேண்டில் காட்டுறேன், ஆனால் இது 1 or 2 daysக்குள்ள உங்களுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம டே வைஸும் பார்ப்போம். ஸோ 1 or 2 இது பார்த்தீங்கன்னா ஓகே அப்ராக்சிமேட்லி இந்த இடத்துல. ஸோ யுவர் என்ட்ரி இஸ் 1067. நம்ம இதில் கேல்குலேட்டர் போட்டு பார்ப்போம். உங்களோட என்ட்ரி எவ்வளோ? 1064 or 67. 1067 என்னோட என்ட்ரி. எக்ஸிட் வந்து 1134. ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட்லி 47 குவான்டிட்டி வாங்க. என்னோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6% வித்தின் எப்போ நான் என்ட்ரு ஆனேன். ஓகே. ஸோ என்ட்ரி நீங்கள் எப்போ எடுத்தீங்க? 26 December. எக்ஸிட்டு July 27. ஸோ இது வந்து ரொம்ப மோசமான நிலைமை. இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இத்தனை நாளில் நீங்கள் ட்ரேடில் இருக்கக்கூடாது. இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி கிடக்குது. ஸோ பெட்டர் டு அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரேட். ஸோ ப்ராப்பரான ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் கிடைக்கும். 1 hour கேண்டில் கூட நீங்கள் எடுத்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடு 1 or 2 days நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம். நீங்கள் 1 hour கேண்டில் எடுத்திங்கன்னா. ஸோ உங்களுக்கு இப்போ இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன், ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. இதோட ஏதாவது ஸ்டாக் அந்த அனலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம அனலைஸ் பண்ணி கமெண்ட்ஸில் போடுறேன் நான். ரொம்ப நன்றி.